ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்ட் டைமாகவும் பண்ணலாம், ஃபுல் டைமாகவும் பண்ணலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்லாம் அவங்க வந்து எதுவும் கேட்கல. உங்ககிட்ட கம்ப்யூட்டர், லேப்டாப் அந்த மாதிரிலாம் எதுவும் தேவை இருக்குது அப்படின்னு சொல்லலை. உங்ககிட்ட ஒரு மொபைல் ஃபோன் இருந்துச்சுனாலே போதும். நீங்கள் வந்து என்ன படிச்சிருந்தாலுமே இந்த ஜாப் நீங்கள் வந்து வீட்டில் இருந்தே பண்ணலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஃபுல் டைமாக பண்ணீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து நீங்கள் 1000 rupees வரைக்கும் earn பண்ண முடியும். ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து 1000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் வந்து சம்பாதிக்க முடியும் இந்த வேலை மூலமாக. நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வந்து என்ன மாதிரியான ஜாபு அப்படின்றத பற்றி இப்போ வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து யார் ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னா பேடிஎம். பேடிஎம் தான் வந்து ஹையர் பண்ணுறாங்க. இது வந்து நீங்கள் வீட்டிலேருந்து பார்க்கக்கூடிய ஒரு ஜாபு. அவங்களே வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா 1 monthக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 30,000 வரைக்கும் earn பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 1000 ரூபாய் வரைக்கும் earn பண்ண முடியும் நான் சொன்ன மாதிரி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைமாகவும் இருக்குது, பார்ட் டைமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்திருக்கிறாங்க. நீங்கள் வந்து எவ்வளோ டைம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இதில் வேலை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கிறாங்க. இதில் வந்து என்ன உங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா பேடிஎம்மில் நீங்கள் வந்து சர்வீஸ் ஏஜென்ட்டாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் வந்து உங்களுக்கு பேடிஎம் டுடே அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு லார்ஜஸ்ட் மெர்ச்சன்ட் பேஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பேடிஎம் இஸ் எவ்ரிவேர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லார்ஜஸ்ட் கஸ்டமர் பேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேடிஎம் வந்து இப்போ வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கு இல்லைங்களா. அதில் வந்து நீங்கள் வந்து சர்வீஸ் ஏஜென்ட்டாக நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் வந்து சேல் பண்ண போகிறீங்க ஆன்லைனில் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் வரைக்கும் earn பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்லியிருந்திருக்கிறாங்க. இது வந்து பேடிஎம் சர்வீஸ் ஏஜென்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. செல் பேடிஎம் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா. இதில் வந்து என்னென்ன ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து QR கோடு, ஆல் இன் ஒன் QR கோடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பேடிஎம் சவுண்ட் பாக்ஸ், அதுக்கப்புறம் பேடிஎம் இடிசி கார்டு மிஷின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பேடிஎம் ஃபாஸ்டேக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து அவங்களோட ப்ராடக்ட்ஸ். இதெல்லாம் வந்து நீங்கள் சேல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு வந்து எதை பேஸ் பண்ணி கமிஷன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பில் பேமெண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா. அதுக்கப்புறம் வந்து டிக்கெட் புக்கிங்ஸ். இது எல்லாமே உங்களுக்கு வந்து கமிஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஏர்ன் கமிஷன் ஆன் பில் பேமெண்ட்ஸ், டிக்கெட் புக்கிங்ஸ் ஃபார் கன்சியூமர் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. கஸ்டமர்ஸ்க்கு நீங்களே இதெல்லாம் செய்கிறது மூலமாக கூட உங்களுக்கு வந்து கமிஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூவி டிக்கெட்ஸ் புக் பண்ணுறது, மொபைலில் வந்து போஸ்ட்பெய்டு இல்லைன்னா ப்ரீபெய்டு அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரீசார்ஜ் பண்ணுறது, இல்லை பில்ஸ் பேமெண்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து கேபிள் டிவிக்கு ரீசார்ஜ் பண்ணுறது, ட்ரெயின் டிக்கெட், அப்புறம் எலக்ட்ரிசிட்டி பில்ஸு, அப்புறம் வந்து ஃப்ளைட் டிக்கெட்ஸு, பஸ் டிக்கெட்ஸு, டிடிஹெச். இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து உங்களோட சர்வீசஸில் இருக்குது. இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து கன்சியூமர்ஸ்க்கு நீங்கள் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அது மூலமாக கூட உங்களுக்கு வந்து கமிஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்கன்னா உங்களுக்கு வந்து 18 வயசுக்கு மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்ககிட்ட வந்து ஓனாக வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் மட்டும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஹேவ் கம்யூனிகேஷன் அண்ட் நெட்வொர்க்கிங் ஸ்கில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம்க்கு வந்து அவங்க வந்து ஒரு வெபினார் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரமும் செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை. இந்த 3 நாளும் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 11 மணிக்கு இவங்க வந்து வெபினார் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இங்கே வந்து ஒரு லிங்க் இருக்குது. அதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணி இந்த வெபினாரில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேடிஎம் சர்வீஸ் ஏஜென்ட்டாக நீங்கள் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரமும் பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை, புதன்கிழமை, அப்புறம் வந்து வெள்ளிக்கிழமை. இந்த 3 நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலையில் 11 மணிக்கு அவங்க வந்து வெபினார் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இது வந்து ட்ரைனிங்கானது. இது வந்து நீங்கள் வந்து சைன் அப் பண்ணி அந்த ப்ரோக்ராம் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக. இந்த 2 லிங்க் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் அந்த வெபினாரை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்ல நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா பிகம் அ பேடிஎம் சர்வீஸ் ஏஜென்ட் டுடே அப்படின்னு சொல்லி கொடுத்து அப்ளை நவுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இது கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா வாட் வில் ஐ டூ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா. இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு சர்வீஸ் ஏஜென்ட்டாக என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்களோட ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் வந்து சேல் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. QR கோடு, சவுண்ட் பாக்ஸு, கார் மிஷின்ஸ் இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அது மூலமாக நீங்கள் வந்து அதை சேல் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்து மணி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறது மூலமாகவும் பில்ஸ் பேமெண்ட் பண்ணுறது மூலமாகவும் கூட உங்களுக்கு வந்து கமிஷன்ஸ் கிடைக்கும். ஒரு பேடிஎம் சர்வீஸ் ஏஜென்ட்டாக நீங்கள் வந்து பில்ஸ் பேமெண்ட் பண்ணாலும் இல்லை ரீசார்ஜ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து கமிஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிக்கெட்ஸ் புக் பண்ணாலும். இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. 18 வயசுக்கு மேலே உங்களுக்கு வந்து இருந்துச்சு, உங்ககிட்ட வந்து ஒரு ஃபோன் இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம். நீங்கள் எப்போ வேணால் இதில் வந்து வேலை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து தேவை அப்படின்னா ஆதார் கார்டு, ஹையஸ்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்ஸ், இந்த 2 டாக்குமெண்ட் மட்டும் இருந்துச்சுன்னா போதும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
இது வந்து இன்ஸ்டன்ட்டாகவே இந்த ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃப்ளெக்சிபிள் டைமிங்கில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டதுக்கு நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 30,000 வரைக்கும் நீங்கள் 1 மந்த்துக்கு வந்து ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பே அவுட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி இருக்கும், மந்த்லியும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த சர்வீஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து பே அவுட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு இல்லைனா பில்ஸ் பே பண்ணுறதுக்குலாம் கமிஷன்ஸ் இருக்கும் இல்லையா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ராடக்ட் எல்லாம் நீங்கள் சேல் பண்ணீங்கன்னா அதுக்கு வந்து வேறு விதமான உங்களுக்கு வந்து அமௌண்ட் கிடைக்கும் இல்லையா. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து கிரெடிட் ஆகிறதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க யார் வேணால் இந்த ஜாபை வந்து பண்ணலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட் ஃபோன் மட்டும் இருந்துச்சுன்னா போதும், இந்த ஜாபை நீங்கள் வந்து தாராளமாக வீட்டிலேருந்தே பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஜாப் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.